அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரிலேட்டடா நமக்கு தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறது March 14 வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு வரலாற்றில் புதுசாக ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டு பிரசன்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே ஆன் March 14 in the அசம்பிளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது பார்த்தோம்னா பொதுவாகவே மத்திய அரசாங்கம் பட்ஜெட் பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை தமிழகத்திலையும் கொண்டு வர போறாங்க. ஆனால் மத்திய அளவில் பார்க்குறப்ப பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் எக்கனாமிக் சர்வே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுற அன்னைக்கே அந்த எக்கனாமிக் சர்வேவையும் நம்ம வெளியிட போகிறோம். சரிங்களா? தமிழகத்தில் இந்த ஒரு நடைமுறை. ஸோ இந்த ஒரு நடைமுறையை பின்பற்றக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறப்போகுது. ஆனால் நிறைய மாநிலங்கள் வெவ்வேறு பெயர்களுக்கு கீழே இந்த ஒரு நடைமுறையை ரொம்ப காலமாகவே பின்பற்றிட்டு வராங்க. தமிழகம் இப்போதான் அந்த ஒரு நடைமுறையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை ஒட்டி பார்க்குறப்ப இன்னொரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் பார்த்தோம்னா சென்டர் ஃபார் பப்ளிக் ஃபைனான்ஸ் அட் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருப்பாங்க, எக்கனாமிக் ஓவர் வியூ ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்கனாமிக் ஓவர் வியூ ஆஃப் தமிழ்நாடு அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா அதனுடைய ஆத்தர்ஸா சி ரங்கராஜன் அவர்களும் KR சண்முகம் அவர்களும் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அவங்க தமிழ்நாடோட எக்கனாமியை பத்தி ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதுல தமிழ்நாடோட GDP பார்த்தோம்னா GDP கான்ட்ரிபியூஷன்ல அதிகமா எந்த செக்டாருக்கு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சர்வீசஸ் செக்டார் கிட்டத்தட்ட 48.8% பங்களிப்பை வைத்திருக்கு. அடுத்தது மேனுஃபேக்சரிங் பார்த்தோம்னா 18.8% இருக்கு. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 11.6% அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எப்போனா 2022-23 ஃபிஸ்கல் இயர்ல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம போன வருஷம் ஸ்டேட் பிளானிங் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடோட ஆவரேஜ் எக்கனாமிக் growth அப்படிங்கிறத பத்தி வெளியிட்டு இருந்தாங்க. அதுல 2012-13 இருந்து 2020-21 வரைக்கும் தமிழ்நாடோட ஆவரேஜ் எக்கனாமிக் growth 5.80% இருந்துச்சு 2021 வரைக்கும். அதன் பிறகு பார்த்தோம்னா 2021-22 தமிழ்நாடோட எக்கனாமிக் growth 7.89% இருந்துச்சு. 2022-23 தமிழ்நாடோட எக்கனாமிக் growth 8.13% இருந்துச்சு. 2023-24 தமிழ்நாடோட எக்கனாமிக் growth 8.23% இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப மோரார்லெஸ் இந்த ஒரு கடந்த 3 ஆண்டுகளா பார்த்தா தமிழ்நாடோட ஆவரேஜ் growth அப்படிங்கிறது 8.08% இருக்கு அப்படிங்கறத ஸ்டேட் பிளானிங் டிபார்ட்மெண்ட் போன வருஷம் வெளியிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி 2022-23 தமிழ்நாடோட GSDP இந்திய அளவில் பார்க்குறப்ப மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், குஜராத் செகண்ட், 3வது இடத்துல பார்த்தோம்னா தமிழ்நாடு இருந்திருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், டேட்டா தான். ஓகேங்களா? சமீபத்தில் கூட ப்ரிலிம்ஸ்ல கேட்டுதான், Group 2 ப்ரிலிம்ஸ் ஐ திங்க் நினைக்கிறேன், தமிழ்நாடோட எக்கனாமிக் growth எவ்வளோ இருந்துச்சுன்னு ஒரு பெர்சன்டேஜை ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை அட்ரஸ் பண்றதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேக் டு எக்கனாமிக் சர்வே பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத முதல் முறையா நம்ம கொண்டு வர போறோம். இந்த எக்கனாமிக் சர்வேவை யாரு ரெடி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடுல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த எக்கனாமிக் சர்வேவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. டேட்டாஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கன்சர்ன் பத்தி பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் மான் கி பாத்ல பேசியிருப்பார். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கணும், மாதந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆயில் கன்சம்ஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் ஒரு ரெக்வஸ்டா இந்திய மக்களுக்கு சொல்லியிருப்பார். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இந்தியாவில் ஒபேசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. வை இஸ் இந்தியா ஸ்டாரிங் அட் அன் ஒபிசிட்டி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒபிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு அதிகமாயிட்டே போகுது. அது சின்ன குழந்தைகள்ல இருந்து பார்க்குறப்பயே நமக்கு தெரியும். ஓகேங்களா? வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. ஸோ ஒபேசிட்டினா என்ன, இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இதில் தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துப்போம். சரியா? ஸோ வாட் இஸ் த ஸ்கேல் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒபேசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறாங்க. நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ஒரு கொஸ்டின் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் அந்த கொஸ்டினை பற்றி எழுதுவோம், இல்லை அதுக்கான டெஃபினேஷன் எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டி ஆர் டிஃபைன்ட் பை
WHO as abnormal or excessive fat accumulation that presents a risk to health அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப எக்ஸசிவ் ஃபேட் அக்குமுலேஷன் அதுதான் இந்த இடத்துல கீ டேர்ம். சரிங்களா? எக்ஸசிவ் ஃபேட் அக்குமுலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்தியாவில் ஒபிசிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நம்ம மெயின்ஸ்ல டெஃபினேஷன் இருக்கு. அப்புறமா ஒரு டேட்டா பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். அதே தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. என்ன டேட்டாவை கொடுக்க வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா NFHS 5ஓட NFHS 4 and 5 கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் வெயிட்டா இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய சதவீதம் பார்த்தோம்னா 20.6% இருந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே ஆண்கள் மத்தியில பாக்குறப்ப 18.9% இருந்து 22.9% உயர்ந்திருக்கு. இதுவே குழந்தைகள் மத்தியில பாக்குறப்ப நமக்கு 2.1% இருந்து 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஓவராலா பாக்குறப்ப மென், விமன், சில்ட்ரன் எல்லா கேட்டகரிஸ்லுமே பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எந்த கேட்டகரியிலுமே டிக்ரீஸே ஆகல. சரிங்களா? ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? நமக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் இருக்கு, டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிற ரிஸ்க் இருக்கு, சில கேன்சர் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு, ஸ்ட்ரோக் அப்படிங்கிற டிசீஸ் இருக்கு, ஆஸ்டியோ அர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒபிசிட்டி ஓவர் வெயிட் ஆகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சில்ட்ரனுக்கு வந்து ஒபிசிட்டி வரனால என்ன ஆகும் அப்படின்னா ஏர்லியர் ஆன்செட் ஆஃப் வேரியஸ் NCDs நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான். அது குழந்தைகள் சின்ன வயசுலேயே ஒபிசிட்டியா இருக்கப்ப அவங்களுக்கு 20-25 வயசுல இந்த மாதிரியான பிரச்சனைகள், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத ஒரு விஷயமா சொல்றாங்க. இது எல்லாமே ஹெல்த் ரிஸ்கா. இதே மாதிரி சைக்காலஜிக்கல் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஏன்னா சின்ன பசங்க குண்டா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், சோஷியல் ஸ்டிக்மா இருக்கும், புல்லிங் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இது எல்லாமே சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுமே ஒரு கான்சிக்வன்ஸா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப எதனால இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது மேஜர் ரீசன். பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த லேஸ் அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக சாப்பிட்றோம். அடுத்ததாக பார்த்தோம்னா ப்ராசஸ்டு ஃபுட்ஸை அதிகமாக சாப்பிட்றோம், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை வந்து அதிகமாக சாப்பிட்றோம், அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுறோம். இதெல்லாமே ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி லோவர் லெவல் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. ஃப்ரீ டைம்ல கூட நம்ம ரீல்ஸ் தான் பார்க்குறோம். ஆஃபீஸ் கோயிங் பர்சன்ஸும் பார்த்தோம்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்காக ஏதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. பெரிய அளவில் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே இல்லாம இருக்கு. வெளியே பசங்க போய் விளையாட ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடிலாம் சண்டேனா விளையாட போவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம்லாம் பெரிய அளவில் பார்க்கவே முடியல. அதுவும் குறிப்பாக அர்பன் ரீஜனில் அண்ட் தென் ஹை கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் மத்தியில் இதெல்லாம் சுத்தமாகவே இருக்கிறது இல்லை. மேபி ரூரல் ரீஜனில் இன்னமும் அதெல்லாம் மேபி கொஞ்சம் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி அப்படிங்கிறது வருது. ஒன்று நம்மளோட சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இன்னொன்று நம்மளோட இன்ஆக்டிவிட்டி. இதுதான் மேஜர் ரீசன்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க. சரியா? இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட். ஓகேங்களா? காஸ்ட் இஸ் அனதர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மார்ஜினலைஸ்டு பீப்புள் இருக்காங்க, இல்ல லோவர் மிடில் கிளாஸா இருக்காங்க, புவர் பீப்புளா இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகமா இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடைகளை நம்பி தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்க வரக்கூடிய கோதுமை, அங்க வரக்கூடிய அரிசியை தான் அதிகமா பொங்கி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த அரிசி கோதுமையில எல்லாம் என்ன இருக்கு, கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு ஃபேக்டரா இருக்கு இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இன்னொன்று காஸ்ட்ல இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே, நம்ம ஒரு ஆப்பிள் வாங்கினாலே அவ்வளோ 2 ஆப்பிள் அவ்வளோ விலை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காஸ்ட்லியாக இருக்கனால அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய பீப்புள் மட்டும்தான் அதை வாங்கி டெய்லியும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லி 2 முந்திரி பருப்பு சாப்பிடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அஃபோர்ட் பண்ணக்கூடிய பீப்புள் மட்டுமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. புவர் பீப்புள், மார்ஜினலைஸ்டு பீப்புள்லாம் அதை எடுத்து வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதனாலுமே நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இங்க கொடுத்துருப்பாங்க, பிரைசஸ் அஃபெக்டிங் த ரைட் ஃபுட் இன்டேக். ஹை பிரைசஸா இருக்கனால நம்ம ரைட்
கரெக்டான ஃபுட்டை வந்து எடுத்துக்க முடியாமல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒபேசிட்டினா என்ன பெர்சன்டேஜில் இந்தியாவில் ஒபேசிட்டி இருக்கு, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஹெல்த் ரிஸ்க்லாம் இருக்கு, என்ன மாதிரியான காரணங்கள்ல ஒபேசிட்டிலாம் வருது, கடைசியாக எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இப்போ அதையும் தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வெயிஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், நம்ம அந்த இடுப்போட சர்க்கம்ஃபரன்ஸையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒபேசிட்டிக்கான டயக்னோசிஸை பண்ணணும். அதே மாதிரி வெயிஸ்ட் டு ஹைட் ரேஷியோ, நம்மளோட ஹைட் எவ்வளோ இருக்கு, நம்மளோட வெயிஸ்ட் எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரீசெண்டாக ஒரு அட்வைசரி வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஒபேசிட்டி அப்படிங்கிறது என்ன, அதனுடைய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.